பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்த நிலவேவா. எதுக்கு இந்த பில்டப்பு, எதுக்கு இந்த பில்டப்பு? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் வந்து பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான படம் தாங்க பார்க்க போறோம். அந்த படத்துல வந்து விஜயோட ஆக்டிங் எனக்கு வந்து விஜய் படத்துலயே ரொம்ப 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 பிடிச்ச படம் எதுனா இந்த படம் தான். ஏன்னா இந்த படத்துல வந்து செம்ம பீக் வில்லனிசம். இதுல வந்து விஜயை வந்து நம்மளால ஹேட் பண்ணவும் முடியாது, அதே மாதிரி அவரை வந்து சரி ஓகே நல்ல பையனை அக்செப்டும் பண்ணிக்க முடியாது. இவனடா காதலுக்காக இப்படி பண்றான், வெறி பிடிச்ச ஒரு சைக்கோ மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே இருக்கும். இந்த படத்துல வேற ஒரு இது வேற போட்டிருப்பாரு. இந்த படம் வந்து லான்ச் ஆகுறப்ப, ஐ மீன் ரிலீஸ் ஆனப்ப போஸ்டர்லாம் என்ன போட்டாங்கன்னா, பிரியமானவர்களே, ஒரு மாறுதல் வேண்டுமே என்று ஒரு வித்தியாசமான கதையில் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் பிரியமுடன் நான் செய்திருக்கிறேன். பிரியமுடன் நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் இன்று மீண்டும் உங்களை திரையில் சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புடன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ல இதெல்லாம் போட்டிருக்காங்க அந்த டைம்ல. அதே மாதிரி அந்த டைம்ல செம்ம ஹிட் வேற அந்த படம். விஜயோட கரியர்லயே எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் விஜயோட கரியர்லயே. எனக்கு இந்த படத்துல பார்த்தாதான் விஜய் வந்து வில்லனிசம் செம்மையா இருக்கும். அழகை தமிழ் மகன்ல 2 கேரக்டர் வச்சு ஒரு கேரக்டருக்கு நம்ம அப்படி கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த படத்துல ஒரே ஒரு கேரக்டர் தான். அவன் எவ்வளவு நல்லவனா இருக்கானோ அந்த அளவுக்கு அவன் மோசமா கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. எவ்வளவு நல்லவனோ அவ்வளவு கெட்டவன். அக்செப்டும் பண்ண முடியாது, அதே மாதிரி ஒதுக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட கதை என்னன்னா, விஜய் பேர் வந்து வசந்த், அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் வந்து வசந்த் குமார். ஓகேவா? இதுதாங்க மிகப்பெரிய கன்ஃபியூஷனா படத்துக்குள்ளேயே மாறுது. படக்கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வசந்த் வந்து மிகப்பெரிய பணக்காரன். ஓகேவா? வசந்த் வந்து மிகப்பெரிய பணக்காரன். அவன் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா பண்ணக்கூடிய கேரக்டர். அது மட்டும் இல்லாம ஒரு கடையில வந்துட்டு ஒரு தாஜ்மஹால் வேணும்னு சொல்றான். அது வந்து இன்னொருத்தவங்க வாங்கிட்டான்னு சொல்றப்ப கோவம் தாங்க முடியாம போய் தள்ளி விட்டுட்டு இடிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வசந்த்குமார் வந்து கேட்கிறாரு, ஏன்டா வசந்த் இப்படி பண்ண அப்படின்னு. இல்ல மச்சான், எனக்கு வந்து ஒரு பொருள் வேணும்னா அது எனக்கு தான் வேணும், இல்லைன்னா எனக்கு அது கிடைக்கலன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு தான் கிடைக்கணும், இல்லைன்னா யாருக்கும் கிடைக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம வசந்த்குமார் அப்பயே ஷாக் ஆவான், அப்பயே சுதாரிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ வசந்த்குமாருக்கு வந்து மிகப்பெரிய மியூசிக் டைரக்டரா ஆகணும்னு ஆசை. ஸோ தன்னோட காசை செலவு பண்ணி வசந்த்குமாருக்கு வந்து ஜெய்ப்பூருக்கு போயிட்டு ஒரு லலல்லா அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அங்க நிறைய மியூசிக் டைரக்டர் வராங்க. அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னோட திறமையை காமிச்சா இவனும் ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டரா வருவான்னு சொல்லிட்டு அவனுக்காக டிக்கெட் புக் பண்ணி அங்க கூட்டு போறாரு. அங்க போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்பதான் அங்கதான் ஒரு ட்ரீம் கேர்ள், அதாவது இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு பொண்ணை வந்து பாக்குறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இப்படி பார்த்த உடனே காதல்ல விழுந்துடுறாரு. அதுக்குள்ளேயே அவங்களோட காதுல இருந்து கமல் கீழே விழுந்துருது. ஒரு குண்டுமணி மாதிரி இருக்கு. அதை விஜய் போய் எடுத்து வச்சுக்கிறாரு. அது கூடயே தான் வாழ ஆரம்பிக்கிறாரு. இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, ஒரு பொண்ணை பார்த்தா செம்மழகா இருந்தா அவளை தேடி ஆகும்னு சொல்லிட்டு இருக்கிற பண்றப்ப அவளோட ப்ரோக்ராமுக்கு அடுத்த நாள் ஆகுது. அந்த வசந்த்குமாருக்கு வந்து அடுத்த நாள் ப்ரோக்ராம் நடக்குது. அங்க போயிட்டு ஆக்சுவலா பார்க்கணும். பட் என்ன பண்ணிடுறாங்க, அங்க போயிட்டு பார்க்காம விட்டுறாங்க. ஏன்னா அந்த வசந்த்குமார் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அந்த பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. நடுவில் நம்ம வசந்த் என்ன சொல்றாரு, நான் போயிட்டு அந்த பொண்ணை தேட போறேன்டா, தேடிட்டு வந்துடுறேன்டா, டைம்குள்ள வந்து சேர்ந்துருவேன்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள வந்து இவங்க போன கார் வந்து ஒரு இடத்துல டாக்ஸி வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. முன்னாடி பார்த்தா நம்ம வசந்த் பார்த்த பொண்ணு தான் கீழே கிடக்குறா. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம வசந்த்குமார் வந்து பிளட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி சென்னை வந்துடுறாங்க. மெட்ராஸ், அந்த டைம்ல மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த பொண்ணு உயிர் பெற்று இழந்தோடனே அந்த பொண்ணு ஒரு தமிழ் பொண்ணு தான். அவங்க தான் கௌசல்யா பேர் இந்த படத்துல பிரியா வந்து கண்முடிச்சு பார்த்து அவங்க அப்பாவை திட்டுறாரு. ரத்தம் கொடுத்து ஒருத்தவன் ஹெல்ப் பண்ணிருக்கான், அவன் யாரு என்னன்னு கேட்காம இப்படி பண்ணிட்டேன்னு சொன்ன போது நான் வந்து இல்ல பதட்டத்துல நான் வந்து ஒரு பயத்தெல்லாம் கேட்காம விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு நம்பர் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லும் போது அந்த நம்பர் யார் நம்பரா இருக்குன்னா நம்ம வசந்த் வீட்டோட நம்பரா இருக்கு. அந்த நம்பருக்கு அவங்க கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம வசந்த் எடுக்கிறாரு. எடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நான் அவர்கிட்ட பேசணும்னு சொன்னோடனே வசந்த் வந்து என்ன பண்றாரு, வசந்த் தாங்க விஜய், வசந்த்குமார் உன் ஃப்ரெண்டு. ஓகேவா? வசந்த் வந்து இந்த மாதிரி வசந்த்குமார் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு கால் பண்ணா, டே லவ் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக சட்டை வாங்குறது என்ன, புதுசா ஒரு ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து சென்னை வரா. ஸோ 2 பேரும் சேர்த்து வைக்கலான்னு பாக்குறப்ப அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாம போன டைம்ல வந்து அவங்க பார்க்க முடியாம போயிடுறாங்க. ஸோ அதனால நம்ம எக்மோர் ஸ்டேஷன்ல தான் நினைக்கிறேன், எக்மோரோ சென்ட்ரலோ, அங்க வந்து நம்ம வசந்த் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி அந்த பொண்ணை கூட்டு போலாம் அப்படின்னு. வசந்த்குமார் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாங்களா. இறங்கி வரதை பார்த்து யார் வராங்கன்னா நம்ம ட்ரீம் கேர்ள், ஐ மீன் ட்ரீம் கேர்ள்னு சொல்றேன், விஜய் வந்து வசந்த் வந்து என்னடா வளருது, வசந்த் வந்து பார்த்த பொண்ணு தான் அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அதாங்க அந்த பொண்ணு தான். இறங்கி வந்த உடனே வசந்துக்கு ஒரு மாதிரி பதட்ட ஆரம்பிக்குது. ஐயோ நம்ம இவங்க 2 பேத்தையுமா சேர்த்து வைக்க பிளான் போட்டோம், இவ ஏன்டா, ஏன் லட்சுமிடா, என் உசுருடா அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சு அவங்க வந்து நீங்க யாரும் கேட்கும்போது வசந்தகுமார் அப்படின்றாரு. 2த்துக்கும் வித்தியாசம் இல்லை, வசந்த்குமார்னு போய் சொல்லி அதுக்கப்புறம்
இந்த மாதிரி பண்றாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க, ஃபோன் வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம பாத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு வசந்தே ஆசை காமிச்சு விட்டுட்டான், வசந்தகுமாருக்கும் அந்த பொண்ணுக்கும் லவ் வருது அப்படின்னு சொல்லி. சும்மா இருந்த சங்க இவனே வசந்தே கெடுத்து விட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப தான் நிறைய சாங்ஸ் அது இது எல்லாமே வருது. பாரதிக்கு கண்ணம்மா நீ எனக்கு உயிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எல்லாமே சூப்பராகவே போயிட்டு தான் இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு டைம்ல இவங்க தியேட்டர்ல வந்துட்டு ஒரு சீன் வருது. இந்த மாதிரி இவங்க புக் பண்ணி போகிறப்ப அங்க உங்க ஃப்ரெண்டு வசந்தகுமாரும் வந்துடுறாங்க. அப்புறம் விஜய் வந்து ஐஸ்கிரீம் பிழிஞ்சி அந்த மாதிரி ஒரு இந்த எண்ணத்தை காட்டுவாங்க. விஜய் வந்து ஒரு மாதிரி ஒரு டியூன் போட்டு விஜயை காமிக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும், ஒரு சைக்கோத்தனமா தான் காமிச்சிருப்பாங்க. மற்றபடி ஃப்ரெண்டுக்குன்னா என்ன வேணா பண்ணுவாங்க. அதே மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் கூண்டில் இருக்கக்கூடாது, பறக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி பறக்க விடுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், காதல்னா எவ்வளவு புனிதமானதுன்னு சொல்லி எல்லா டைலாக்ஸுக்கும் நம்ம வசந்துக்கு சூப்பர் தான் வச்சிருப்பாங்க. ஆனா இருந்தாலுமே அந்த காதலுக்காக இவன் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போறான்னு சொல்லி தான் இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம இவங்களுக்கு தெரிய வந்துடும் இவன் லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இந்த நம்ம என்ன பட் ஆனா என்ன ஆனா என்ன பட்னா என்ன ஆனா என்ன நடக்குதுன்னா, நம்ம வசந்தகுமாரும் பிரியாவும் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்றாங்க. ஆனா பேர் மட்டும் மாத்தி சொல்லிடுறாங்க. எப்படி சொல்லிடுறாங்கன்னா, எப்பயுமே இந்த புனை பெயர்லாம் வச்சுப்பாங்கல்ல, புனை பெயர் தானே, அந்த பெயர்லாம் வச்சுப்பாங்கல்ல இந்த சினிமா போனாவே. அதுல வந்து என்னது ரஞ்சிதமேவா, ராஞ்சி கண்ணனா, ரஞ்சிதமே. இருங்க, நோட்ஸ் இதுக்குதான் நம்ம வந்து நோட்ஸ் எழுதி வச்சிருக்கோம். எவ்வளவு நோட்ஸ் எழுதி வச்சிருக்கோம் படம் பார்த்துட்டு. இந்த மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்க, நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா, ரஞ்சினி பிரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வந்து சொல்லிடுறாங்க. அதனாலதான் நம்ம பிரியாக்கு வந்து அவங்க யாரும் தெரியாம போகுது. இதுக்கப்புறம் எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து வசந்த் வந்து லவ் பண்றது தெரிஞ்சது. என்னடா இன்ட்ரோ கூட கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அங்கேயுமே நம்ம வசந்த் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வசந்தகுமார்னு அவங்க ஃப்ரெண்ட் வந்து இன்ட்ரோ கொடுக்காம ரஞ்சினி பிரியன்னே அப்படியே போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பிரியாவோட அப்பா வந்து மாப்பிளையை கூட்டுவாமான்னு சொல்றப்ப நம்ம வசந்துக்கு வந்து பயம் வந்துடும், நாமளே பேரை வச்சு ஏமாத்திட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு. எப்படியோ ஒரு டைம்ல வந்து மீட் பண்ணி ஆகணும், ஜெய்ப்பூருக்கு வாங்கன்னு சொல்லும்போது திரும்பி ஜெய்ப்பூருக்கே போறாங்க. ஜெய்ப்பூர்ல வந்துட்டு மீட் பண்ணலாம்னு சொல்லி தவிர்த்துட்டே இருக்காரு நம்ம வசந்த். ஏன்னா தெரிஞ்சிடும் அவங்க அப்பா தான் நேர்ல பாத்துருக்காரு வசந்தகுமார அப்படின்னு சொல்லிட்டு தனியா மீட் பண்ணுவாரு. போயிட்டு அவரால் எவ்வளவு முடியுமோ எல்லாமே பண்ணுவாரு. இந்த மாதிரிங்க, உங்க பொண்ணை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூர்ல பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தான் அவன் தான் ரத்தம் கொடுத்தான், அவன் கூட நான் சேர்த்து வைக்க முடியல, எனக்கு வந்து பிரியா வந்து வேணும், அதனால நான் வசந்தகுமார்னு போய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கெஞ்சு, எப்படி காலை பிடிச்சி கெஞ்சுவாங்க மக்களே. எங்க அண்ணன் வசந்த் வந்து காலை பிடிச்சி கெஞ்சி கதறி, ப்ளீஸ் எங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருங்க, கெஞ்சி கேட்கறேன்னு கதறுவாரு, கத்துவாரு, புலம்புவாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஆனா அவர் வந்து, நீ ஒரு ஃப்ராடுடா, லவ்வுக்காக என்ன வேணா பண்ணுவ, இதே மாதிரி லவ் பண்ணி ஏமாத்திட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு லவ்வை வந்து அங்க கொச்சையா பேச ஆரம்பிச்சிருவாரு. நம்ம விஜய்க்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடும். வசந்த் செம்ம கோவப்பட்டு திரும்பி கால் பிடிச்சி தான் கெஞ்சுவாரு, சடுக்க தெரியாம பேசுறாருன்னு. அதுக்கப்புறம் நான் செத்தா மட்டும் தான் நீங்க சேர முடியும், மற்றபடி நீங்க உங்களை நான் சேர்த்து வைக்கவே மாட்டேன்னு சொன்னேன். அப்படியே பிடிச்சிருந்த காலை டபக்குன்னு தூக்கி விட்டுருவாரு, கீழே விழுந்து அவங்க அப்பா அவுட்டு. ஏண்டா அந்த பொண்ணை வந்து அழ வைக்க மாட்டேன்னு சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி அழ வைக்கிறதே வசந்த் தான். இதுக்கு முன்னாடி ஒரு சீன் வருங்க, என்னன்னா தேட்டர்ல ஏதோ ஒரு ஏர்போர்ட் சீன்ல அவங்க அப்பா பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க அப்பா போயிடுவாரு, ஏமாத்தி விஜய் வந்து இது பண்ணிடுவாரு வசந்த். அப்ப என்ன ஆகும், அந்த டைம்ல வந்து ஒருத்தன் வந்து தெரியாம பிரியா மேல இடிச்சிருவான். போயிட்டு அந்த பையனை மாட்டு அடிக்கிற மாதிரி அடின்னு அடிச்சு உதச்சி, அப்புறம் பிரியா வந்து அவன் தெரியாம இருக்கான்னு சொல்லும் போது, ஐயோ சாரி மன்னிச்சிருங்க ப்ளீஸ் சொல்லும்போது அவன் சொல்லுவான், யோ பையா மாட்டடி மாதிரி அடிச்சுட்டு மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வந்து பேசலாம் பாரு சொல்லிட்டு அந்த ஆள் திட்டிட்டு போயிடுவான். அப்ப வந்து அந்த கேரக்டர் அப்பதான் வந்து பிரியா கேப்பா, ஏன் உனக்கு அவ்வளவு கோவம் வருது அப்படின்னு. அப்ப வந்து நம்ம ஆள் சொல்லுவாரு பாரு வசந்த், என்ன நம்ம சொல்லுவாரு, உன் மேல ஒரு பூ விழுந்தா கூட அந்த மரத்தையே வெட்டிடுவேன், உன் மேல ஒரு பூ விழுந்தாலே அந்த மரத்தையே வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது பிரியாவுக்கு சைக்கோவா இல்ல காதலா எடுத்துக்கவா இல்ல வந்து இது சைக்கோத்தனமா, சரி ஓகே லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு பிரியானா உயிர், பிரியா பிளஸ் வசந்த் ஈக்குவல் டு லவ், அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இவரோட லவ் வந்து அவ்வளவு புனிதமா காட்டுறதா இருக்கட்டும், லவ் எப்படி வசந்த பாக்குறான் அப்படின்னு. ஸோ ஒரு கொலை முடிஞ்சு, அவங்க அப்பா அவுட்டா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டு சோகமா இருந்த தருணத்துல நம்ம ஃப்ரெண்டு வசந்தகுமார் வந்து ஜெய்ப்பூர் வந்துடுறான் திரும்பி ஒரு விஷயத்துக்காக. அப்ப என்ன பண்றான், இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை தேட போறேன் மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொண்ணையா தேடுற, சரி வச்சுக்கணும் கச்சேரின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே போயிட்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் காசு கொடுத்து கிழிச்சு வச்சிருவான். இதை வசந்தகுமார் பாத்துருவான். அதுக்கப்புறம் ஒரு வெளியே போலான்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. போகும்போது அங்கேயுமே போறதுக்கு முன்னாடி ஒரு ஆல்பத்துல அவ உண்மையுமே அந்த பொண்ணு யாரும் அவங்க அப்பா யாருன்னு பாத்துருவாங்க. வசந்தகுமாருக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரியல, அதையும் எடுத்து வச்சுப்பான். அதுக்கப்புறம் அங்க ஒரு சீன் வரும், இந்த மாதிரி ஒரு மலை பிரதேசத்துல எங்க நின்றுட்டு இருப்பாங்க ஒரு மலையில. அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி கேட்பான், ஏண்டா நீ இப்படி பண்ணிட்டேடா, ஃப்ராடு பண்ணிட்டேடான்னு சொல்லும்போது, மச்சான் நாங்க ஒரு பொண்ணை பார்த்தோம்ல மச்சான், அந்த பொண்ணு தாண்டா இந்த பொண்ணு, எனக்கு வந்து பார்த்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா, அதனால சொல்லுண்டா நினைச்சு சொல்லும்போது, பணக்கார புத்தியை காமிச்சலடா, இப்படி பண்ணிட்டியே,
நான் இப்போ போயிட்டு நான் தான் வசந்தகுமார் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா. அவ வந்து பணம் உன் பின்னாடி இருக்கிறதால மட்டும்தான் அவன் கூட இருக்கா. எப்படா இந்த மாதிரி ஏழை பையனை எப்படா பிடிக்கும்? ஆனா இப்போ நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிட்டு இருக்கேன். இப்போ நான் மியூசிக் போட்டு மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பணம் வரும். அப்ப நான் வந்து அவ கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன். அவ வந்து பணத்தை கொடுத்து படுக்கையில வந்து படுக்க சொன்னா அவ படுப்பாடா அப்படின்னு சொன்னேன். விஜய்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். ஏன்னா அங்க வந்து வசந்த் சாரி விஜய்னே சொல்றேன், வசந்த் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி மச்சான் சரி ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன், நேரா வந்து பிரியா கிட்டே போவோம், நம்ம 2 பேரும் நடந்தது எல்லாமே சொல்லுவோம், அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவ வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம், உண்மையாமே பிளட் கொடுத்தலாதான் உன் மேல லவ் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான பாயிண்டே எடுத்து வைப்பான். ஆனா இவன் என்ன சொல்லுவான், பணம் தான் வரும், பணத்து பின்னாடி தான் வந்திருக்கா, பணம் தான் இங்க எல்லாமே முக்கியம், நானும் அவன் பெரிய பணக்காரன் அவன், அப்ப நான் பணம் தூக்கி போட்டா படுக்கல வந்து படுப்பான்னு சொன்னோடனே கோவத்துல விஜய் வந்து ஒரு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அடி விட்டுருவாரு. அவன் கொண்டு போய் கீழே விழுவான். விழுந்த போது காப்பாத்து போவான், காப்பாத்துவார். ஆக்சுவலா பிடிச்சி கையை பிடிச்சி கெஞ்சிட்டு கையை பிடிச்சி மச்சான் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இழுப்பாரு. ஆனா வலிக்கு விட்டு அவங்க ஸ்பாட் அவுட் கீழே வந்து இறந்துருவாரு. அது வந்து ஆக்சிடென்ட் தான், கொல்லணும்னு சொல்லிட்டு கொல்லலை. கொல்லணும்னு சொன்னே நினைச்சு கொண்டது அவங்க அப்பாவை மட்டும்தான். ஆனா ஃப்ரெண்டை வந்து அப்படி கொல்லவே கிடையாது. ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு போலீஸா வரதுதான் நாசரும், அதுக்கப்புறம் விஜயோட அப்பாவான சந்திரசேகரும் வராங்க. வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பேக்ல போயிட்டே இருக்கு, எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி உன்னோட ஃப்ரெண்டும் இறந்துட்டான், அதுக்கப்புறம் என்னோட அப்பாவும் இறந்துட்டாங்க, நம்ம எங்கேயாச்சும் தனியா போலாமான்னு சொல்லிட்டு போகும்போது தான் அங்கதாங்க அந்த டான்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஆனால பூஜாபா பூஜாபா அந்த பாட்டுலாம் அங்கதான் வருது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப அங்க திடீர்னு நாசர் வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம பிரியாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாரு. பிரியா வந்து செம்மையா பயந்துருவாங்க. பயந்துட்டு ஒரு கொலகாரன் கூட சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுவான். நம்ம விஜய் வந்துட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டோம்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்துருவாரு. அப்புறம் பிரியாவை தேடி துரத்திட்டு போவாங்க. நம்ம வசந்த் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பாங்க. அப்போ வந்து பிரியா வந்து கட்டை எடுத்து அடி நீ கொண்டுட்டு எங்க அப்பாவை கொண்டு சொல்லிட்டு அடின்னு அடிப்பாங்க. அப்புறம் அடிக்கும்போது திரும்பி அவளே அடிக்கும்போது பிரியா 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 நீயே அடிச்சுக்காத பிரியா, பிரியா நீ உயிர் பிரியா அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பயும் அவன் நம்பவே மாட்டான். அப்பதான் அவர் பாக்கெட்ல வச்சிருந்த அந்த குண்டுமணி அங்க விழுந்துச்சு. அந்த குண்டுமணி அப்படியே கீழே விழுந்து போகும். அதை பிரியா பார்த்துட்டு இது அங்க இல்லைன்னு சொல்லி ஞாபகம் வரும். அப்புறம் அப்படியே எடுத்துட்டு பிரியா இது ஞாபகம் இருக்கா பிரியா, இது கூட தான் பிரியா நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி விஜய் அங்க ஒரு செம்ம ஆக்டிங் சூப்பரா இருக்கும். அதை பார்க்கும்போது ஃபுல் டீட்டெயில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த மாதிரி அங்கே விழுந்துச்சு, ஜெய்ப்பூர்ல பார்த்தேன், அப்புறம் வந்து இங்க என் ஃப்ரெண்டு இருந்தான், அப்புறம் நான் மீட் பண்ணும்போது நீயா இருந்த, எனக்கு வந்து இந்த பொய் சொல்லணும்னு தோணுச்சு, எனக்கு நீ மட்டும் தான் தெரிஞ்ச, அப்புறம் நான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன், உங்க அப்பா வந்து எல்லாருமே கேட்டுட்டு நம்மளை பிரிச்சிடும்னு சொன்னாரு, காதை கொச்சப்படுத்துறேன்னு சொன்னாரு, தள்ளிட்டேன் தூக்கி போட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அவன் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன், அவன்கிட்ட நான் அது வேணும்னே பண்ணல, ஆனா தெரியாம நடந்துச்சு, இந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு கோவத்துல ஒரு அடி அடிச்சேன், அவன் கீழே விழுந்து இறந்துட்டான், நான் என்ன பிரியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்வாவே போயிட்டு இருக்கும். செம்ம சீனா இருக்குங்க, அது பக்கா சீனா இருக்கும். ஒரே டேக்ல பண்ண மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம விஜயும் செம்ம நடிச்சிருப்பாங்க, கௌசல்யாவும் அவங்க சூப்பராக நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்படியே கொண்டு போயிட்டு கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம நாசர் சந்திரசேகர் எல்லாம் வந்துருவாங்க. அப்புறம் துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் வந்து சுட்டுவாரு. சுட்ட உடனே விஜய்க்கு புல்லட் தாக்கி கீழே விழுந்து இறந்துருவாரு. இறக்கும்போது கூட பிரியா கடைசியாக என் உயிராச்சும் மடியில போகட்டும்னு சொல்லிட்டே அப்படி இறந்துருவாரு. அப்புறம் நம்ம பிரியா வந்துட்டு வசந்த் அப்படி எடுத்து நெத்தில வந்து முத்தம் கொடுத்துட்டு அழுதுட்டு அப்படியே கதையை முடிச்சிருவாங்க. கண்மூடித்தனமா காதலிக்காதீங்க, அப்புறம் இந்த முடிவு தான் உங்களுக்கும் வரும்னு சொல்லிட்டு படத்தை அப்படியே முடிப்பாங்கங்க. ஸோ விஜயோட சினிமா வரலாற்றிலே இது வந்து ஒரு முக்கியமான படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நீங்க எப்படி பாக்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு விஜய் படங்கள்ல இது ஃபேவரட்டா இருக்கோ இல்லையோ தெரியாது. என்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல வந்துட்டு விஜயோட படம் பிரியமுடன் தான் டாப்ல இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஏன்னா ஸ்கிரீன் பிளே, அதுக்கப்புறம் விஜயோட வில்லனிசம், அதுக்கப்புறம் அவர் லவ் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ற விஷயம், லவ்வுக்காக பண்ற விஷயம், டான்ஸு, பாட்டு, மியூசிக், ஃபைட்டு எல்லாமே ஆக்சுவலாக அதில் சூப்பராகவே பேலன்ஸ் பண்ணி பக்காவாக பண்ணியிருப்பாங்க. நல்லாவும் இருக்கும், பக்காவும் இருக்கும். ஸோ இதை நான் வந்து ஒரு டைம்ல இந்த ரீவாச் பண்றதுக்கு முன்னாடி இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஸ்டோரி தான், இப்படிதான் விஜய் வந்து ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணி ஹீரோயினை ஏமாத்தி ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அந்த கதையில. ஆனா பார்த்தா இது ஒரு சூப்பரான லைனா இருக்கு. இது வந்து நம்மளால விஜய் வந்து அக்செப்டும் பண்ணிக்க முடியாது, ஹேட்டும் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனா இருக்கிறதால அதை பார்க்கும்போது ரொம்ப எப்படா இப்படி ஒரு ஸ்டோரியில எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்கும். அதான் சொல்றேனே, இதுல வந்து நான் பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ், மியூசிக்கு, அதுக்கப்புறம் ஈவில், சைக்கோ, விஜயோட கேரக்டர் டெவலப்மெண்ட் பக்காவா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிட்டே போகலாம். ஆக்சுவலா ஒரு ரெட் ஃபிளாக் தான் நான் சொன்னா, லவ்வுக்காக என்னெல்லாம் பண்ணலாம், ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டு கொலைலாம் பண்ணக்கூடாது. ஸோ இவன் கண்டிப்பா ஒரு ரெட் ஃபிளாக் தான்.
மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ற விஷயம் இல்லை லவ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இருக்க உள்ள இருக்க ஒரு குணம் அது எல்லாமே பார்க்க நல்லாவே இருக்கும். இதுல கம்ப்யூட்டர் வச்சு ஒரு சீன் வருங்க. விஜய் வந்து அவர் ஞாபகத்துல இருக்க ஃபேஸை வந்து கம்ப்யூட்டர்ல வரைவாரு. வரைஞ்சிட்டு 2-3 டப்புன்னு அழுத்துவாரு, கம்ப்யூட்டர்ல பட்டன் அழுத்துவாரு. பார்த்தா கௌசல்யா ஃபேஸ் வந்துடும். இந்த டெக்னாலஜி அப்ப எப்படி இருந்துச்சு, சாட் ஜிபிடி அப்பயே இருந்துச்சான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. சாட் ஜிபிடி இப்ப கூட நம்ம வரைஞ்சி நான் பார்த்த பொண்ணு இதுதான் ஃபேஸை மட்டும் பண்ணி கொடுன்னு சொன்னா கூட கொடுக்குமா நமக்கு தெரியாது. எக்ஸாக்டா அதே போட்டோ வருங்க. அது ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. பாட்டுன்னு பார்த்துட்டா இந்த பாட்டு இந்த படத்துல தான் என்ன தெரியுமா, ஒயிட் லக்கான் கோழி ஒண்ணு கூவுது அது ஃபாஸ்ட் புட்டா திரும்பி பாடுறேன். ஒயிட் லக்கான் கோழி ஒண்ணு கூவுது அது ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையை பார்த்து எங்குது தொப்பாடுதா. சரி ஓகேங்க முடிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டு இதில் தான் வரும். எதுலனா பூஜாவா அந்த பாட்டு பாடினது அது ஒன்று. அதுக்கப்புறம் ஹல்லா மாருதி அப்படின்னு ஒரு பாட்டு, பாரதிக்கு கண்ணம்மான்னு ஒரு பாட்டு, ஆகாஷவாணின்னு ஒரு பாட்டு இருக்கு, மௌரியான்னு ஒரு பாட்டு இருக்கு. இது எல்லாமே நல்ல பாட்டு தான், நல்ல ஹிட்டான சாங்ஸ் தான். இது கூட விஜய் கூட ஒரு ஸ்டேஜில் பாடிருப்பாரு. இப்போ கூட ரீல்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. லவ், அதுக்கப்புறம் இதில் பிளட்டு, அப்புறம் பிரியா, அப்புறம் வசந்தகுமார் நேம் வச்சு விளையாண்டுருப்பாங்க. இதுல எப்படின்னா இந்த கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர். அவன் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா லவ்வுக்காக ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு கொலை பண்றான், அது தப்பு, ஓகேவா. ஆனா மற்ற கேரக்டர் நல்ல விதமா காமிச்சிட்டு அந்த கேரக்டரை அவங்க அப்பா வந்து லவ்னாவே இப்படிதான் சொல்லிட்டு கொச்சைப்படுத்தி பேசுனது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வசந்தகுமார் வந்து பணம் கொடுத்தா படுக்கையிலையும் வந்து படுப்பான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து அங்கே சொல்லும் போது அங்க அவன் கேரக்டர் பாதிக்கப்படுது. ஸோ 3 கேரக்டர் எப்படின்னா எல்லாத்தையுமே நல்லவனா காமிச்சு அப்புறம் கெட்டவனா காமிச்சு எது சரி எது தவறு, ஒரு லவ்வுக்காக இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அப்பா கேரக்டரும் எப்படி இருக்கு, ஒரு வசந்தகுமார்னு ஒரு கேரக்டர் எப்படி இருக்கு, ஒரு வசந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எப்படி இருக்கு. இவன் என்னதான் இவனுக்கு ஃப்ரெண்டுக்காக என்னன்னாலும் வசந்த் பண்ணியிருந்தாலும் அவன் வந்து ரிட்டனுக்கு சரி ஓகே மச்சான், அவன் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், சரி ஓகேடா நீ எனக்காக இவ்வளவு பண்ணிருக்க, அந்த பொண்ணு நீ தான் பார்த்தியா, சரி ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு போயிருக்கலாம். பார்க்காத இவரு தான் பார்த்தாரு அந்த பொண்ணை, வசந்த் தான் பார்த்திருக்கான், பார்த்து லவ் பண்ணியிருக்கான். இவன் பார்க்காமே அந்த பொண்ணை லவ் பண்றானாமா, பிளட்டை கொடுத்தானாமா. சாரி அவனும் பார்த்துருப்பான்ல. ஒருவேளை அவன் பார்த்து இரு அந்த பொண்ணை ஆக்சுவலா அவன் பார்ப்பானே, அப்ப அவனுக்கு ஞாபகம் இருக்காதோ, மேபி முகம் ஃபுல்லா கட்டு போட்டிருந்ததால தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா வசந்தகுமார் வந்து அவங்க அப்பாவை மட்டும் தான் பார்த்துருப்பான். எஸ் அப்புறம் எப்படி ஞாபகம் இல்லாம போயிருக்கோம். ஆஹா இது படத்துல சீன் ஆக்சுவலா காமிப்பாங்க. ஆமாங்க பரவாயில்ல, நல்லா தான் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க, நல்லா தான் இருக்கும். மற்றபடி கேரக்டர் டெவலப்மெண்ட், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒர்த் ரீவாச்சபிள் மூவி ஆக்சுவலாக இது. ஸோ இந்த படம் வந்து நான் பெருமையுடன் வந்து இது உங்க கூட டிஸ்கஸ் பண்ணதை வந்து ரொம்ப பெருமையாக உணர்றேன். நல்லாவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. அவ்வளோதான், நான் நோட் பண்ணி வச்சிருந்த பாயிண்ட் எல்லாமே சொல்லியாச்சு. இதில் வந்து வசந்தகுமார் நம்பர் ஒன்று இருக்குங்க, வேணா கால் பண்ணி பாருங்க, 427375. இது கால் பண்ணால் வசந்தகுமார் எடுப்பார். வசந்தகுமார் ஆகிய வசந்த் ஆகிய விஜய் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். படத்தில் இந்த நம்பர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து இன்ட்ரோ இப்போ தான் போடுறேன் நான். வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரீஸ் எபிசோட் நம்பர் 19. இந்த படம் பேரு பிரியமுடன். இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து எதுலையுமே அவைலபிளாக இருக்காது. நானே டெலகிராமில் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். அப்படி யூடியூப்லேயோ அதை பார்க்குறதா இருந்தால் அதை காசு கட்டி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் ப்ரைம்லையும் நினைக்கிறேன். ஸோ டெலகிராமில் வேணால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த படம் நிறைய பேர் பார்க்க வேண்டிய படம். விஜய் ஃபேன்ஸே நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு நிஜமா தெரியல. இப்போ வந்து விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த 2005க்கு மேலே 10க்கு மேலே பிறந்தவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களாம் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் என் வீடியோஸ் பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு படமும் ரிவ்யூ வந்து தெரிஞ்சுக்கிட்டு நல்லா அவங்க அந்த படம்லாம் பார்க்கலாம். ஓகே, அடுத்த படம் வந்து நிலாவே வா அப்படின்னு ஒரு படம் இருக்குங்க. அது வந்து எபிசோட் நம்பர் 20 ஆக போகுது. நம்ம வந்து இந்த ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அதுக்கு முன்னாடி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்றேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க, வேற யாரும் பண்றது கிடையாது. ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாங்க, 12 நாள் ஆச்சு நீ வீடியோ வந்து போடவே இல்லை, சீக்கிரம் போடுங்க, சீரிஸை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக மட்டும்தாங்க, இல்லை உங்களுக்காக தான். ஆனால் அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி நான் வந்து இதை திரும்ப பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என் நடுவில் கொஞ்சம் ஐயோ யாருமே பார்க்க மாட்டாங்களே, நம்ம எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்துச்சு. பட் பார்த்தாலும் பார்க்கலனாலும் ஒரு நாள் இந்த சீரிஸ் ஹிட் ஆகும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் வந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒயிட்ல தான் கோழி ஒன்று கூவுது அது ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையை பார்த்து எங்குது, பூஜாவா பூஜைக்கு வந்த நிலவே வா, பாரதிக்கு கண்ணம்மா.
நீ எனக்கு உயிரம்மா. தேவா சாங் தானே, நான் ஜாலியா பாடுவேன், காப்பிரைட்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஜிங்கு சிக்கா சிக்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு. காட்ட வரல. சரி, ஓகே மக்களே, அவ்வளவுதான்.